இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வில்வ மரம். வில்வ மரத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் இவங்க பழம்லாம் கீழே நிறையா கொடுத்துருக்காங்க. நம்மக்கிட்ட காய் தெரியுது பாருங்கள், சூப்பர். இந்த வில்வம்பழத்தில் நம்ம ஜூஸ் பண்ணோம். அந்த ஜூஸ் எப்படி போடுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த பழம் செம்ம வாசனையாக இருக்கும். இந்த வாசனை எவ்வளோ வேணாலும் நீங்கள் ப்ரீத் பண்ணிகிட்டே இருக்கலாம், மூச்சை உள்ளே இழுத்துகிட்டே இருக்கலாம். அவ்வளோ ஃபுல்லாகும் இந்த இதோட வாசனை, திகட்டாது. நம்ம லங்ஸுக்கு ஒரு புதுவிதமான ஒரு வாசனை போகுதுன்னா அது வில்வமோட வாசனை போகும். சூப்பராக இருக்கும் அந்த ஃபீலு, அந்த உணர்வு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதில் நம்ம ஜூஸ் செய்கிறத பார்க்க போகிறோம். அந்த வாசனையும் நீங்கள் யாராவது இந்த வில்வம் பழத்தில் ஜூஸ் போடுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக அந்த வாசனையை பற்றி கமெண்டில் போடுங்க. அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அதோட வாசனை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க நம்ம ஜூஸ் போடுறத பார்ப்போம். எடுத்துகிட்டு வந்த இந்த வில்வம் பழத்தில் அதான் பழம் இல்லை, இது நம்ம மரத்துலேருந்தே பழுத்து விழுந்தனால இதுக்கு பேர் கனி. இந்த கனியை தான் நம்ம இன்றைக்கி ஜூஸ் போட போகிறோம். ஏன்னா நாம் பறிச்சுட்டு அது பறித்து பின்னாடி பழுக்கிறது பழம். இது பேர் மரத்துலேயே காய்ச்சனால இதுக்கு பேர் கனி. இந்த கனியோட ஜூஸை உள்ளே இருக்கிற சதைப்பகுதியை மட்டும் நம்ம எடுக்கிறோம். இதை நல்லா உடச்சி அது உள்ளே இருக்கிற சதைப்பகுதியை மட்டும் எடுத்து, நான் ஒரு பழம் எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 2 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். இந்த 2 டம்ளர் தண்ணியில் நல்லா இந்த பிசைஞ்சு அதோட சாறை மட்டும் எடுத்து நாம் அது கூட கற்பட்டி, கற்கண்டு, நாட்டு சக்கரை எது வேணாலும் சேர்த்து நம்ம சாப்பிட்லாம். நான் அப்படியே சாப்பிட்ருக்கேன். ஏன்னா எனக்கு அந்த சுவையும் அதோட விறுவிறுத்தன்மையும் அந்த கசப்பும் அதிகமாக இருக்கும். இதில் எனக்கு அது அப்படியே பிடிக்கும். அதனால் நான் அப்படியே சாப்பிட்றேன். இது பிடிக்காதவங்க கொஞ்சம் இனிப்பு சுவை சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்மளோட அற்புதமான ஒரு சுகர் பேஷண்ட்டுக்கு இது அற்புதமான ஒரு மருந்துன்னு சொல்லலாம். அதே போல் நம்மளோட குடல் புண்ணு ஆற்றுறதுக்கு அற்புதமான ஒரு உணவுன்னு சொல்லலாம். மேலே நம்மளோட உடம்பை குளிர்ச்சி பண்ணுறதுக்கு வில்வனாவே குளிர்ச்சி தான். அதுவும் இது சிவபெருமானுக்கு ரொம்ப உகந்த மரம்னு சொல்லுவாங்க. இது எல்லா சிவ தலத்துலேயும் ஒரு தலைவிரிச்சமாக ரொம்ப அதிகமாக பயன்படுத்துகிற ஒரு மரம் எதுனா இந்த வில்வ மரம் தான். கண்டிப்பாக இந்த ஜூஸை நம்ம சாப்பிட போகும்போது நம்மளுக்கு அந்த சக்தி அப்படியே கிடைக்கும். உடம்பு குளிர்ச்சி பண்ணும், நம்மளோட உடம்புல இருக்கிற சூட்டை தணிக்கும். நம்மளோட சுகர் பேஷண்ட்டுக்கான அந்த தோற்பு தன்மையும் கசப்பு தன்மையும் அதிகமாக சேர்க்கும் போது ரத்தத்தில் இருக்கிற அந்த சுகரை குறைக்கும். இதில் இவ்வளோ அற்புதமான ஒரு சுவை கொண்ட ஒரு கனியை நம்ம ஜூஸாக சாப்பிட போகும்போது அந்த மருத்துவத்தன்மை அப்படியே கிடைக்குது. கண்டிப்பாக இந்த வில்வம் பழத்தை எங்கே கிடைச்சாலும் நீங்கள் பறிச்சுட்டு வீட்டில் ஜூஸ் போட்டு சாப்பிட்லாம். இதை நம்ம அதிகமாக பயன்படுத்தலாம். இது ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக அந்த வில்வம் பழத்தை ஜூஸை பயன்படுத்தி நம்ம உடம்பை ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுப்போம். மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.